4 அல்லது 5 வருடங்களுக்கு முன்னர் சர்வஜன நீதி, சர்வஜன யுக்திய அல்லது ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் என்கின்ற ஒரு அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது. இதற்கு பிரதான காரணம் நீதி அனைத்து மக்களுக்கும் செய்யப்பட வேண்டும் என்ற கருப்பொருளிலே நாங்கள் பல விடயங்களை முன்னெடுத்தால் அது அனைவருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் என்பது மட்டுமல்லாமல், ஒரு சமூகம் தங்களுக்கான நீதியை தேடுகிற போது மற்ற சமூகங்களுக்காகவும் அந்த நீதியை கோருகிறதாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இலங்கையிலே இருக்கிற தமிழ் மக்கள் எங்களுக்கான நீதியை நாங்கள் கேட்கிற போது எங்களுக்காக சர்வதேச சமூகத்தில் இருக்கிற மற்றவர்களும் அதை ஆதரித்து பேச வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரியாகத்தான் மற்ற சமூகங்களும் நீதி என்கின்ற ஒரு விடயம் வருகிற போது, நியாயம் என்கின்ற ஒரு விடயம் வருகிற போது, அது மக்கள், இனம், மதம் என்ற கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்டு அனைவருக்குமானது, பொதுவானது என்கின்ற ஒரு கோட்பாடு இருக்கிற காரணத்தினாலே நாங்கள் அதனை பல விடயங்களை முன்னெடுத்து வருகிறோம். இந்த அமைப்பின் கீழே பல நடவடிக்கைகள் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கின்றன. அடிக்கடி பத்திரிகைகளிலே நீதி சம்பந்தமாக அந்த வேளைகளிலே நீதி பிறழ்வு ஏற்படுகிற போது அது சம்பந்தமான அறிக்கைகள் வெளியிட்டிருக்கிறோம். மிகவும் முக்கியமாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்குவது சம்பந்தமான கையெழுத்து போராட்டம் ஒன்றை இலங்கை தமிழரசு கட்சி வாலிபர் முன்னணி தொடங்கின போது அதோடு இணங்கி சேர்ந்து விசேடமாக இலங்கையிலே தென்னிலங்கையிலே இதனை எடுத்து செல்லுகிற பணியை இந்த குழுதான் பொறுப்பேற்று நடத்தியது. 25 மாவட்டங்களுக்கும் நாங்கள் சென்று இந்த கையெழுத்து போராட்டத்தை அந்த வழியிலே வெற்றிகரமாக நடத்தியிருந்தோம். வருகிற 10ஆம் தேதி, டிசம்பர் 10ஆம் தேதி ஒவ்வொரு வருடமும் சர்வதேச மனித உரிமைகள் தினம். ஆகவே இந்த வருடம் 10ஆம் தேதி நாங்கள் பண்டாரநாயக சர்வதேச மாநாட்டு மண்டபத்திலே ஒரு அறையிலே இது சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்திருக்கிறோம். தற்போதைய சூழ்நிலையிலே எங்களுடைய நாட்டிலே நாங்கள் குரல் எழுப்ப வேண்டிய, நீதி சம்பந்தமாக குரல் எழுப்ப வேண்டிய 10 விடயங்களை முன்னிறுத்தி ஒரு சிறிய ஒன்று கூடல் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நீதி அமைச்சர் கௌரவ ஹர்ஷன நாணயக்கார அதற்கு வருவதாக சொல்லியிருக்கிறார். அவரிடத்திலே நாங்கள் இந்த விடயங்களை கையளித்து மிக விரைவாக, குறிப்பாக இந்த 10 விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம். கடந்த மாதம் நடைபெற்ற பொது தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி பாரிய வெற்றி ஒன்றை ஈட்டியிருக்கிறது. 8 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். முன்னைய பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இருந்த 10 பாராளுமன்ற ஆசனங்களிலே 6 ஆசனங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு இருந்தது. இந்த தடவை தனியாக போட்டியிட்ட போதும் கூட 8 ஆசனங்களை நாடு பூராக, விசேடமாக வடக்கு கிழக்கிலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். கிழக்கிலே எங்களுக்கு இருந்த ஆசனங்களை விட கூடுதலான ஆசனங்கள், 2 ஆசனங்கள் கூடுதலாக கிடைத்திருக்கிறது. ஆனால் வடக்கிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு ஒரு பாரிய பின்னடைவு ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலேயும் மன்னி தேர்தல் மாவட்டத்திலேயும் தலா ஒரு ஆசனம்தான் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. குறைந்தது 3 ஆசனங்களாவது யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே கிடைத்திருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்த போதிலேயும் சிறிய வாக்கு வித்தியாசத்தின் காரணமாக, அதாவது தேசிய மக்கள் சக்திக்கு 80,000 வாக்குகளும் எங்களுக்கு 63,000 வாக்குகளும் கிடைத்த போது தேசிய மக்கள் சக்திக்கு 3 ஆசனங்களும் எங்களுக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கிடைத்த ஒவ்வொரு ஆசனத்தை பெற்றவர்கள் 30,000க்கு குறைவான வாக்குகளை பெற்ற அணியினர். ஆனாலும் தேர்தல் முறைமை இப்படியாக இருக்கிற காரணத்தினாலே எங்களுக்கு ஒரு ஆசனம் மட்டும்தான் கிட்டியிருக்கிறது.
எது எப்படியாக இருந்தாலும் இதை ஒரு பாரிய பின்னடைவாகத்தான் நாங்கள் நோக்குகிறோம். யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலில் 27,000 வாக்களை மட்டுமே பெற்றிருந்தார்கள். தொடர்ந்து 5 வார காலத்துக்குள்ளே அது 80,000 கூடியிருக்கிறது. ஆகவே மக்கள் ஜனாதிபதி பதவிக்கு வந்த பிறகு அவர் மேலும் அவருடைய அணியினர் மேலும் ஒரு பாரிய நம்பிக்கையை வைத்து இப்படி பல மடங்காக தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. 15 வருடங்கள், அதாவது போர் முடிவடைந்து 15 வருடங்களுக்கு பின்னரும் பல விடயங்கள் செய்து முடிக்காமல் இருக்கிறது. அரசியல் தீர்வு இன்னமும் கிட்டவில்லை. மக்களுடைய நாளாந்த சாதாரண வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்கள் ஏற்படவில்லை என்கின்ற ஆதங்கங்கள் எங்களுடைய மக்களுக்கு உண்டு. இந்த அந்த இடைப்பட்ட காலத்திலே 3 பாராளுமன்றங்களிலே இலங்கை தமிழரசு கட்சி பிரதான தமிழ் கட்சியாக இருந்த போதும் இதனை செய்து முடிக்கவில்லை என்கின்ற ஒரு ஏமாற்றம் மக்கள் மத்தியிலே இருப்பதாக தென்படுகிறது. ஆகையினாலே அந்த விடயம் சம்பந்தமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துதலும் எங்களால் இயன்றதை நாங்கள் செய்து வந்திருக்கிறோம் என்பதையும் மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இந்த தடவை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் தெரிவு செய்யப்படாத போதும் கூட அந்த பொறுப்புகள் இல்லாத சந்தர்ப்பத்திலே இந்த மக்கள் சந்திப்புகள், மக்களுக்கு விளக்கங்கள் கொடுப்பது, அவர்களோடு இந்த விடயங்கள் சம்பந்தமாக நேரடியாக பேசி உரையாடுவது போன்ற விடயங்களை எனக்கு கிடைத்திருக்கிற இந்த கால அவகாசத்திலே செய்யலாம் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஏனென்றால் இதற்கு முன்னைய காலங்களிலே பாராளுமன்றத்திலே பாரிய பொறுப்புகள் இருந்தது. விசேடமாக அரசியல் தீர்வு சம்பந்தமான விஷயங்களிலே நான் முன்னின்று செயற்பட வேண்டியதாக இருந்தது. எல்லாவற்றையும் செய்வதற்கு, அதாவது கொழும்பிலே பாராளுமன்றத்திலே இந்த விடயங்களை கையாளுகிற அதே வேளையிலே மக்களோடு நேரடியாக உரையாடக்கூடிய அல்லது கலந்துரையாடல்கள் நடத்தக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவாக இருந்தது. இந்த தடவை பாராளுமன்றத்திலே அந்த பொறுப்புகள் என்னிடத்தில் இல்லாத காரணத்தினாலே இது சம்பந்தமாக மக்களோடு உரையாடுவதற்கு ஒரு அவகாசம் கிடைத்திருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் வந்த கையோடு இந்த தேர்தல் பிரச்சார பணிகளிலே ஈடுபட்டிருந்த இளையவர்கள், வாலிபர்கள், பெண்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து இப்படியாக மக்கள் சந்திப்புகளை ஏற்படுத்தி மக்களோடு உரையாடி அவர்களுடைய மனதிலே இருக்கிற அங்கலாய்ப்புகளை அறிந்து கொள்வதற்காகவும் வேறு பல விடயங்களை அவர்களோடு கலந்துரையாடுவதற்காகவும் அணிகள் அந்தந்த இடங்களிலே நாங்கள் நியமித்திருக்கிறோம். அது ஆரம்பமாகி இப்பொழுது செயற்பட்டு கொண்டு இருக்கிறது.